ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பெண்களுக்காக மட்டும் தான் இந்த பதிவு. ஆண்களுக்கு கிடையாது. ஆண்கள் இந்த பதிவ பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க. சரிங்களா? அதாவது வந்து "மறந்தா மாசி, அசந்தா ஆடி, தவறுனா தை." என்னடா அக்கா ஒரு பழமொழியோட வராங்களேன்னு பார்த்தீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து இந்த ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன்னா, அன்னைக்கு தான் வந்து அவ்வை சாமி வந்து கும்பிடுவாங்க. பிள்ளையார் சாமின்னு சொல்லுவாங்க, அவ்வை சாமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சாமி நாங்க கும்பிட்டத நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ அந்த சாமியோடைய வரலாறு என்னங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா வந்து அந்த சாமி செய்யறது, நம்ம பண்றதெல்லாம் காமிக்கலாமான்னு எனக்கு தெரியல வீடியோல. அதனால நான் வந்து உங்களுக்கு அது ஒரு கதையா சொல்றேன். அத நீங்க கடைபிடிச்சு வாங்க. வாழ்க்கையில எங்கேயோ நம்ம போயிருவோம். வாழ்க்கையில நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? சரி. வீடியோக்குள்ள போலாமா? அதாவது வந்து அவ்வை சாமிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில வந்து 7 அண்ணன் தம்பியோட ஒரு தங்கச்சி பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். அப்போ அந்த அப்பாவும் வயசானவரு. அப்ப தங்கச்சி வீட்ல தான் இருப்பாங்க. அந்த 7 அண்ணன் தம்பியும் என்ன பண்ணுவாங்க, கூலிக்கு வேலைக்கு போயிருவாங்க. வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வர்றது வந்து அவங்க அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உழைப்ப குடுத்துட்டு நம்ம என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னா, நெல்லு தான் வாங்கிட்டு வருவாங்க. சாப்பாட்டுக்காக நெல்லு தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது 7 படி 7 அண்ணனும் ஆளுக்கு ஒரு படி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத அந்த பொண்ணு என்ன பண்ணும், 7 படி குத்தி அரிசி படைச்சா 1 படி தான் வரும். அப்போ அது அந்த 7 அண்ணன் தம்பிகளுக்குமே அந்த அரிசி பத்தாது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு அந்த வடிச்ச கஞ்சிய தான் அந்த பொண்ணு குடிச்சிட்டு தூங்குமாம். அப்படி அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கும்போது, அங்கிட்டுருந்து ஒரு ஔவையார் வந்திருக்காங்க. அவ்வை பாட்டி வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த அம்மா வந்து எனக்கு ஏதாவது உணவு இருந்தா குடுங்களேன் அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட கேட்கவும், இந்த பொண்ணு ஓடி போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போ ஏன் இந்த பொண்ணு நம்ம கேட்டோனே ஓடி போய் ஒளிஞ்சுக்குது? "பொண்ணே இங்க எட்டி பாரு" அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. "இல்ல நீங்க வந்து என்கிட்ட உணவு கேட்குறீங்க. எனக்கு 7 அண்ணன் தம்பி. அவங்க உழைச்சிட்டு வர்றதே வந்து நெல்லு உழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அந்த நெல்ல குத்துனா எனக்கு வந்து ஒரு படி தான் வரும். எல்லாமே பொக்க நெல்லா ஆயிரும். அதனால எனக்கு அவங்களுக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டு, அதுவே அவங்களுக்கு பத்தாது. இருந்தாலும் ஆளுக்கு கொஞ்சமா குடிச்சுட்டு நான் வடிச்ச கஞ்சிய தான் குடிச்சுட்டு தூங்குவேன். பாட்டி நீங்க வந்து உணவு கேட்குறீங்க. என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நான் வெளியில எப்படி பாட்டி வர்றது? அப்படிங்கவும் ஔவையாருக்கு வந்து ரொம்ப அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிருச்சாம். அப்போ இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு அப்போ அவ்வை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, "இங்க வா பொண்ணு" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, "இந்தா நான் போய் ஒருத்தவங்கட்ட உணவு கேட்டதுக்கு அவங்க எனக்கு இந்த பச்சரிசியும், இந்த தேங்காவும் குடுத்துருக்காங்க. இந்த தேங்காவ பச்சரிசியும் வச்சு, நீ என்ன பண்ணு, பிள்ளையார் சாமி கும்பிடு. இது வந்து பசங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. ஆணா பிறந்த எந்த ஒரு குழந்தையா இருந்தா கூட இத பார்க்கக்கூடாது. இது தெரியக்கூடாது. தெரியாம நைட்டு நீ சாமி கும்பிட்டு, நீ வந்து இந்த பூஜைய கடைபிடிச்சுக்கிட்டே வா. உன் வீட்ல செல்வம் கொழிக்கும். நீ நீ நெனச்சு பார்க்காத அளவுக்கு நீ ரொம்ப பணக்காரியா ஆயிருவ. இத மட்டும் நீ செய்யுமான்னு" சொல்லிட்டு அவ்வை பாட்டி போயிருவாங்க. அப்போ இந்த பொண்ணு, "ஐயோ! நம்மகிட்ட நெருப்பு கூட இல்லையே! நம்ம என்ன செய்றது? இத எப்படி நம்ம செய்றது?" அப்படின்ட்டு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, ஊற வச்சு உலக்கையில இடிச்சு, சலிச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்குமா. தேங்காவும் பக்கத்துல எடுத்து வச்சுக்குமா. அப்போ நெருப்பு இல்ல. ஏன்னா அத வேக வச்சு தான் நம்ம கும்பிடணும். இந்த சாமிக்கு வந்து உப்பு போடக்கூடாது. அந்த மாவுல உப்பு போடாம தான் சாமி செஞ்சு செய்யணும். அப்போ அந்த பொண்ணு வெளியில போச்சாம். வெளியில போகவுமே ஒரு புங்க மரமும், ஒரு புளிய மரமும் இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, நெருப்பு இல்லையே, மரம் தான் இருக்குன்ட்டு புங்க மரத்துல ஒரு காலு, இது புளிய மரத்துல ஒரு கால் ஏறி மேல வெட்டி பார்த்துருக்கு. எங்கேயோ ஒரு தூரத்துல நெருப்பு தெரிஞ்சுச்சாம். அப்போ அந்த பொண்ணு அந்த நைட்டு, ஏன்னா இந்த சாமி வந்து நைட்டு 12 மணிக்கு தான் செய்ய ஆரம்பிக்கணும். அ அர்த்த ஜாமத்துல தான் இந்த சாமி கும்பிடணும். அதுதான் ஐதீகம். அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அண்ணன் தம்பிலாம் தூங்குனதுக்கப்புறம், அவங்க அண்ணனுங்கலாம் தூங்குனப்பயும், இந்த பொண்ணு மேல ஏறி பார்த்ததுல எங்கேயோ ஒரு பக்கத்து தெரியவும், இது அப்படியே நடந்து போச்சாம். அப்போ அங்க சுடுகாடு தான் இருந்திருக்கு. அப்போ வெட்டியான்ட்ட போய், "எனக்கு கொஞ்சம் நெருப்பு குடுங்களேன்" அப்படின்னு கேட்டிருக்கு. "உனக்கு எதுக்கும்மா நெருப்புன்னு?" அவரு கேட்டிருக்காரு. "இல்ல நான் வந்து சாமி கும்பிடணும் விரதம் இருந்து, அதுக்காக தான்" அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அவரு வெட்டியான் சொல்லியிருக்காரு, "நான் உனக்கு நெருப்பு குடுக்கணும்னா, நீ என்னையும் நெனச்சு நோன்பு எடுத்து கும்பிடு" அப்படின்னு சொல்லவும், "சரி நான் உங்களையும் நெனச்சு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு நெருப்பு குடுங்க" அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு நெருப்ப வாங்கிட்டு வந்து, ஆ எல்லாம் பண்ணி வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த தேங்காவ உடைச்சு அந்த புங்க மரத்துல வந்து புங்க இல, புளிய மரத்துல வந்து புளிய இலைய புடுங்கிட்டு வந்து, மா இது அரிசி மாவுல கோலம் போட்டு, அதுல செம்புல தண்ணி வச்சு, தேங்காய் வச்சு, சாமி மாதிரி வச்சு, ச மஞ்ச குங்குமம் வச்சு, அதுல வந்து இங்கிட்டும், இங்கிட்டும் அரிசி மாவுல கோலம் போட்டு விட்டு, அந்த பொண்ணு செஞ்சு சாமிய கும்பிட்டுக்குது. "அப்பா விநாயகரப்பா, எனக்கு வந்து அவ்வை பாட்டி சொல்லிட்டு போனாங்க. நான் உங்கள வழிபடுறேன். உங்களுக்கு இது மாதிரி நான் நோன்பு எடுக்கிறேன். எனக்கு இது வயிறார சாப்பிடணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழணும்." அந்த பொண்ணு வேண்டிக்கிட்டு
அந்த சாமியே செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தேங்காய் உடைச்சு, அதில வந்து தண்ணிய ஊத்தி அந்த மாவ பெசஞ்சு ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கு, அம்மிக்கல்லு, உரலு கல்லு, அப்புறம் வந்து இட்லி இட்லி சட்டி, அதுக்கப்புறம் பூக்கூட, அதுக்கப்புறம் திராட்சை கொத்துன்னு இப்படி அப்புறம் இது விறகு கட்டு, அப்புறம் பாடை, அதுக்கப்புறம் வந்து இப்படியே எல்லா ஜாமானுங்களும் அடுப்பு அடுப்பு, அப்புறம் இது வேப்பில இல அந்த சாரி இது அது என்னது? புளிய மரம். அந்த புளிய மரம், அந்த புளியம்பழம் மாதிரி அது ஒண்ணு. இப்படி எல்லாமே நம்ம பார்த்தது பூராமே அத செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும் அந்த பொண்ணு. அது மாதிரி அந்த பொண்ணு சாமி கும்பிட்டுருக்கு. சாமி கும்பிட கும்பிட அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கு, ரொம்ப செல்வங்கள் கொழிச்சிருக்கு. ரொம்ப பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அப்போ அந்த பொண்ண ஒரு ஒரு காலத்துல கட்டிக் குடுக்குறாங்க. கட்டிக் குடுக்கும்போது ஒரு ராஜாவுக்கு கட்டிக் குடுக்குறாங்க. அப்ப இந்த 7 அண்ணன் தம்பிகளுக்கு 7 அண்ணனுங்களுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகி என்ன ஆகுது, அண்ணிங்க வந்துர்றாங்க. அப்போ அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறப்போ அண்ணிங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு போகுது. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். இப்படி ஒரு அவ்வை பாட்டி வந்து எனக்கு இந்த சாமிய வழிபட்டு கும்பிட சொன்னாங்க. நான் அதுபடி தான் இன்னி வரைக்கும் நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலு நீங்க கும்பிடுங்க. நான் இன்னொரு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்ட சொல்லி போவாங்களாம். அப்ப அவங்க ஒரு நாள் இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு, இது என்ன உப்பு இல்லாம இருக்கு. உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு அப்படின்ட்டு அதுங்கலாம் நினைச்சுட்டு அந்த பிள்ளைங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணிமார்கள்லாம் அந்த அந்த சாமி கொழுக்கட்டை பிரசாதத்த ஒரு துணிக்குள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் வெளுக்க வர்றவங்க துணி துவைக்க எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போய் பார்த்தா, இது என்னதுன்னு அவங்களும் வாயில வச்சு பார்த்துருக்காங்க. "இதுல என்ன உப்பு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெள்ளாவி வைக்கிற அந்த இதுக்குள்ள போட்டுட்டாங்க. போடவும் அது நாள் ஆக ஆக இவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு? இந்த 7 அண்ணன் தம்பிக்கு கஷ்டங்கள் ஓவரா வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க. அப்போ என்னான்னு தெரியல, நல்லா இருந்தோம் நம்ம இப்படி ஆயிட்டோமே! அப்படின்ட்டு போய் அந்த 7 அண்ணன் தம்பியோடைய 7 அண்ணனுங்களுடைய பொண்டாட்டிய பூரா போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாத்தனாவ போய் பார்க்குறாங்க. "நீ கும்பிட சொன்ன, நாங்க வந்து அத அசால்ட்டா எடுத்துக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படி கும்பிட்டேன்னு எங்களுக்கு சொல்லு" அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்ல இது எப்படி செஞ்சுச்சோ அதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டு வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க. அப்போ இந்த மாரி வழிபடவுமே போன செல்வங்கள் எல்லாமே திரும்ப வந்து திருப்பி பணக்காரங்களா ஆயிட்டாங்க. இதுதான் இந்த கதைக்குள்ள அர்த்தம். ஆனா இது வந்து மெயினா ஆண்கள் பார்க்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. குட்டி ஆண் பையனா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் கூட நம்ம இத காமிக்கக்கூடாது. இந்த இந்த விரதத்திலேயும் அவ்ளோ ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இத எல்லாருமே கடைபிடிங்க. ஏன்னா வந்து இத கடைபிடிக்கும்போது நம்ம நல்லா இருப்போம். நிம்மதியான வாழ்க்கை, ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாம சந்தோஷமா இருப்போம். இத எல்லாருமே வழிபடணுங்கிறதுக்காக தான் நான் இத உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நாங்க எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்க கும்பிடுறவங்க வீட்ல போய் தான் நாங்க கும்பிடுவோம். நாங்கலாம் செஞ்சது கிடையாது. நாங்க எங்க அம்மா வீட்ல பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வீட்ல தான் நாங்க எல்லாருமே எங்க அக்காவங்கலாம் போய் கும்பிடுவாங்க. அப்போ நாங்க போய் கும்பிட்டுருக்கோம். இது தனியா செய்யணும்னாலும் செய்யலாம். ஆனா நாங்க தனியா செஞ்சது இல்ல. சரிங்களா? இப்ப நான் எதுக்கு இந்த கதைய சொன்னேன் அப்டின்னா, சின்ன வயசுல எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். என் தம்பிக்கு 7 வயசு இருக்கும். அப்போ நாங்க எல்லாரும் எங்க அக்காவுங்க 2 பேரும் போய் அவங்க வீட்ல கும்பிடுவாங்க. அப்புறம் கூட நானும் போவேன். போய் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கும், கும்பிட்டு எல்லாம் வந்துருவோம். காலையில நாங்க அங்கேயே கொஞ்சம் நாங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்துருவோம். அப்புறம் வீட்ல வந்து பத்திரமா மூடி வச்சு, என் தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், அத எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அன்னைக்கு அன்னைக்கு என் தம்பி ஸ்கூலுக்கு போகல. அப்போ என்ன பண்ணிட்டான், என்னமோ அக்காளுங்க நம்மள மறைச்சிட்டு திங்கிறாளுக. அவளுகிட்ட இருந்து வாங்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி எங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். அதாவது சின்ன நினைவுகள் என்னால அந்த நினைவுகள இன்னி வரைக்குமே நேத்து நடந்த மாரி இருக்கு. இன்னி என்னால மறக்க முடியல. அப்போ "தம்பி உனக்கு ஐயா" நாங்க அப்பாவா ஐயான்னு தான் கூப்பிடுவோம். "ஐயா வரட்டும்டா, உனக்கு நான் வேற ஏதாவது தீனி நாங்க வாங்கி தரோம்டா. இத நீ சாப்பிடக்கூடாதுடா. சாப்பிட்டா கண்ணு தெரியாம போயிரும்டா" அப்படின்லாம் எங்க அக்கா அவங்க சொல்லுவாங்க. அப்போ "நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்க, எனக்கு குடுக்கல" ஆச்சு அப்பத்தான்னு கதவ போட்டு டம்மு டம்முன்னு ஒட்டச்சு பெரிய ஒரு ரகளையே பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நினைவுகள் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன்.